Hello students, Standard 10, Social Science, Unit 5, Social and Religious Reform Movements in the 19th Century. இதில் 5.2ல C, Swami Vivekananda. Narendranath Datta, later known as Swami Vivekananda, was the prime follower of Ramakrishna Paramahamsa. ராமகிருஷ்ண பரமஹம்சாருடைய முதன்மையான சீடர்களில் சுவாமி விவேகானந்தரும் ஒருவர். இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. An educated youth, he was drawn to ராமகிருஷ்ண மெசேஜ். இவர் வந்து ராமகிருஷ்ணா மெசேஜில் ஈர்க்கப்படுறாரு. Dissatisfied with conventional philosophical positions and practices, he advocated the practical Vedanta of service to humanity and attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. ஸோ எந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து ரிலீஜியனை பேஸ் பண்ணியிருக்குதோ அதையெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டெண்டன்சியை வந்து இவர் எதிர்த்தார். அப்புறம் வந்து இந்த பழங்காலத்துலேருந்தே சொல்லப்பட்ட தத்துவங்களை வந்து அதையும் எதிர்த்தார். சரிங்களா, அதுக்கும் எதிராக இவர் இருந்தார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, மனித குலத்திற்கு செய்யக்கூடிய அதுதான் ப்ராக்டிக்கல், மனித குலத்திற்கு செய்யக்கூடிய நன்மை தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஹியூமனிட்டி அப்படின்றப்ப மனித குலத்துக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியங்களும் உயர்ந்தது, அப்படி உன்னதமானது அப்படின்னு சொல்கிறாரு. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society. அவர் வந்து இந்தியாவுடைய கல்ச்சரல், மொத்த இந்தியா நேஷ்னல் ஃபுல்லுமே இருக்க கல்ச்சர்ஸ், நம்மளுடைய கல்ச்சரை வந்து பண்பாடு இதையெல்லாம் வந்து ரீஜென்ரேட் பண்ணணும், புதுப்பிக்கணும், இந்து சொசைட்டியை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கூவல் எடுக்கிறார். எல்லார்ட்டையும் அந்த அவேர்னஸை கொண்டு வராரு யூத்துக்கிட்ட. ஹிஸ் ஐடியாஸ் bred a sense of self-confidence among Indians who felt inferior in relation to the materialist achievements of the West. ஸோ இந்தியன் யூத்ஸ்லாம் அப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்மளால் எதுவுமே முடியாது, பணக்கார நாடுகளுக்கு ஈக்குவலாக அப்படின்றப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக அவங்கெல்லாம் வந்து நல்ல பொருளாதாரத்தில் எக்கனாமியில் நிறைய மெட்டீரியலிஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றப்ப நிறைய அவங்க உற்பத்தி ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணி அவங்க பெரிய பணக்கார கண்ட்ரிஸாக இருக்குது, நம்மளால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் இவர் என்கரேஜ் பண்ணுறாரு, நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. He became famous for his addresses on Hinduism at the 1893 World Congress of Religion in Chicago. இவருடைய ஃபேமஸ் 1893ல் சிகாகோ, யூஎஸில் இருக்க சிகாகோவில் இந்த ஹிந்துசம் பற்றி இவர் பேசின பேச்சு வந்து உலக புகழ் பெற்றது. அது வந்து நம்ம விவேகானந்தர் அப்படின்னு சொன்னாலே சிகாகோ மாநாடை பற்றி தான் சொல்லுவாங்க. அது வந்து அந்தந்த நிறைய மதங்களை சார்ந்த ஒரு மாநாடு. அதில் இவர் இந்துசம் பற்றி பேசுகிறாரு. அதில் வந்து இவர் பேசின பேச்சு வந்து உலக புகழ் வாய்ந்தது. இன்னுமே அது எல்லாராலையும் சொல்லப்படுது. அது வந்து 1893. சரிங்களா, இது அந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. 1893ல் இவருடைய ஸ்பீச் சிகாகோவில் இவர் நடத்திய உரை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியாவையே எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சது. இவர் வந்து ஒரு காவி உடுத்துட்டு ஒரு மாதிரி தலைப்பாக்கெட்டெல்லாம் போட்டுட்டு போனதை பார்த்துட்டு, அங்கெல்லாம் கோட்டு சூட்டோடு வந்திருப்பாங்களே, ஆளுடைய அப்பியரன்ஸை பார்த்துட்டே ரொம்ப சீப்பாக பார்த்தாங்க. ஆனால் அவர் தொடங்கின உடனே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தொடங்கின உடனே எல்லாருமே வந்து ரொம்ப இவரை திரும்பி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. Despised his fame, he was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. ஸோ இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லோவர் கேஸ்ட் ஹிந்துஸை வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சமய சடங்குகளெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து வெளியில இருந்து பண்ணக்கூடாது, உள்ளேயும் வந்து கலந்துக்கலாம், அவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்றத இவர் ரொம்ப வலியுறுத்துறாரு. விவேகானந்தாஸ் activist ideology rekindled the desire for political change among many Western education young Bengalis. ஸோ இவருடைய ஐடியாலஜி, இவருடைய ஐடியாஸ் இதெல்லாமே வந்து பெங்காலிஸ், யங் பெங்காலிஸ்ன்றப்போ இளைஞர்கள் அவர்கள்கிட்ட யூத்துக்கிட்ட எல்லாம் வந்து ஒரு
யூத் இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலிஸ்ன்றப்போ இவங்களாம் வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வந்த யங் பெங்காலிஸ்டெல்லாம் இவருடைய ஐடியாஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. மெனி ஆஃப் த யூஸ் வேர் இன்வால்வ்ட் இன் த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டியூரிங் த ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஃபாலோயிங் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வேர் இன்ஸ்பயர்ட் பை விவேகானந்தா. ஸோ இவருடைய பேச்சினால ஈர்க்கப்படுறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் 1905 தானே பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து பிரிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, பிரியுது. அப்போ வந்து நம்மளுக்கு சுதேசி மூமெண்ட், நம்மளுக்குன்னு தனியாக ஒரு மூமெண்ட் வேணும், நம்மளுக்கு சுதந்திர நாடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சுதந்திர போராட்டமும் நடக்குது. இவரோட பேச்சினால் கவரப்பட்டவங்க இந்த சுதேசி மூமெண்ட்லேயும் இந்த யூத்தெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒரு ரிலீஜியஸ் இந்து ரிலீஜியஸ் ரிஃபார்ம், அவங்கள தான் மதத்தை தான் அது வந்து அதனுடைய பவர் இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் ரிஃபார்மை தான் கொண்டு வராங்க. லாஸ்ட்டில் அது வந்து தேசப்பற்றாவும் மாறுது. ஸோ ஒரு பிக்சரு. நெக்ஸ்ட்டு தியோசாபிக்கல் மூமெண்ட், தியோசாபிக்கல் மூமெண்ட் இதை பார்க்குறோம். த தியோசாபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் H.P. Blavatsky 1831 to 1891 and Colonel H.S. Alcott. Founded in the USA in 1875, it later shifted to India at Adayar, Chennai in 1886. So 1875 அமெரிக்காவில் இந்த Blavatsky மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அவங்களால யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. 1886 இதனுடைய தலைமையிடம் வந்து அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு, நம்ம சென்னையில் இருக்க அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் எ ஸ்டடி ஆஃப் த ஹிந்து கிளாசிக்ஸ், எஸ்பெஷலி த உபனிஷாஸ் அண்ட் த பகவத்கீதா. இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹிந்து கிளாசிக்ஸ் அப்படின்றப்போ செம்மையானது, ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம செம்மொழி தமிழை வந்து செம்மொழின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பழமையான புக்ஸ், உபனிதாஸ் வேதங்கள், அடுத்த பகவத்கீதா, இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, தூண்டுறாங்க. The Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. So புத்திசத்தில் கூட புத்திசத்தை பரப்புறதுலையும் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. வெஸ்டர்ன் interest in Hindu scriptures gave educated Hindus great pride in their tradition and culture. ஸோ வெஸ்டர்ன் காரங்களும் இதில் வந்து இவங்க வெளிநாட்டுக்காரங்களும் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க இல்லையா, அவங்களே வந்து நம்ம இந்தியன் புக்ஸ் எல்லாம் படிங்க கொள்ளுங்க, அதில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்தியன் யூத்துக்கே வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு. நம்மளுடைய கல்ச்சரை அவங்க சொல்லி நம்ம படிக்கணுமா, இப்போ நம்ம கல்ச்சர் எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் Annie Besant. In India, the movement became further popular with the election of Annie Besant as its president after the death of Alcott. ஆல்காட் இறந்த பிறகு அதில் ஒரு இவங்க தான் தலைவராக வராங்க, Annie Besant. அவங்களுடைய இது வந்தோன்னா அது ரொம்ப இன்னும் பாப்புலர் ஆகிடுது. இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. She played a role in Indian nationalist politics and formed the Home Rule League, demanding home rule to India on the lines of Ireland. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்றத ஹோம் ரூல் லீக் அப்படின்றப்போ ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்றத தொடங்குறாங்க. அப்படின்னா இந்தியா வந்து இந்தியர்களே தான் ஆளணும், வேறு யாரும் ஆளக்கூடாது அப்படின்ற அந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளேயே பாலிட்டிக்ஸில் வந்து அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அயர்லாண்டுக்கு வந்து எப்படி தனி நாடு கிடச்சி அவங்க நாடு அவங்களோ ஆள்றாங்களோ அதே மாதிரி இந்தியாவை வந்து அவங்களே ஆள்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அயர்லாண்டுன்றது இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி. Annie Besant spread theosophical ideas through her newspapers called New India and Commonweal. அவங்களுடைய ஐடியாஸ், அந்த தியோசாபிக்கல் ஐடியாஸை வந்து தன்னுடைய நியூஸ் பேப்பரான நியூ இந்தியா, காமன்வீல் இந்த புக்கு வழியாக அவங்க வெளியிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ Annie Besant உடைய பிக்சர். நீங்கள் அடையார் சைட் போனீங்கன்னா
இந்த Annie Besant இது அவங்களுடைய பில்டிங் அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's all today's class. Thank you.